அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் முருகப்பெருமானினுடைய தீவிர பக்தர் அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானினுடைய பரிபூரண அருளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் யாரேனும் இன்னல்கள் விளைவித்தாலோ அல்லது தங்களுக்கு ஏதேனும் துன்பங்களை விளைவித்தாலோ, உங்களை ஏமாற்றினார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமான் தக்க தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். முருகப்பெருமானே தங்களுக்காக நேரடியாக வந்து பழி தீர்க்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமையப்பெறப் போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு முருகப்பெருமானினுடைய பூரண அருளை நீங்கள் பெற்றிருக்க போகிறீங்க. துன்பங்களில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் வெளிவரக்கூடிய வகையில் முருகப்பெருமான் தங்களுக்கு தக்க வழியையும் உற்ற துணையாகவும் நின்றிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரகங்களினுடைய மாற்றத்தை, கிரகங்களினுடைய அமைப்பை அவர் வந்து உங்களுக்கு ஏற்றவாறு உங்களுடைய வாழ்க்கைக்கு சாதகமான நிலையை கொண்டு வருவதற்கான வழியை காட்டக்கூடிய வகையில் அமையப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித துன்பங்களும் துயரங்களும் விலகும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் முருகப்பெருமானை சரணாகதி அடைவது மட்டுமே. இந்த காலகட்டத்தில் கிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு பல்வேறு வகையில் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருந்தாலும் பெரும்பாலும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் முருகப்பெருமானினுடைய பரிபூரண அருள் தங்களுக்கு கிடைத்து அதன் மூலமாக தங்களுக்கு சாதகமான நிலை உருவாகவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே தென்படுகிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்ய முடிந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக சென்று முருகப்பெருமானை ஆலயத்தில் தரிசனம் செய்வது ரொம்ப சிறப்புக்குரியது. அதிலும் அறுபடை வீடுகளில் ஒன்றாக விளங்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் நீங்கள் சென்று தரிசனம் மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள், நல்ல திருப்பங்கள் ஏற்படுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு பெரும்பாலும் நற்பலன்கள் ஏற்பட அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் அசுப கிரகங்களின் தாக்கம் சில விஷயங்களில் கொஞ்சம் இடைஞ்சல்களை தருமே தவிர்த்து பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குடும்பம் தொடர்பாக எந்தவித முடிவையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முக்கிய முடிவையும் இந்த காலத்தில் எடுக்க வேண்டாம். வேலையை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சலுகைகள் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. சில நேரத்தில் அதில் சின்னதாக தடைகளும் இல்லை சிறிய அளவில் காலதாமதங்களும் உருவாகலாம். இருப்பினும் வந்து ரொம்ப அளவுக்கு வருடக்கணக்கில் இல்லைன்னா மாத கணக்கில் வார கணக்கில் ஆகாது. சின்ன ஒரு தடைக்கு பிறகு உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு லாபம் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகளும் இருக்குங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமான உழைப்பை வந்து தர வேண்டியதாக இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். செலவுகள் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் வீண் வரைய செலவுகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் விஷயத்தில் உஷாராக இருங்க. திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை வந்து மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழிலோ அல்லது வியாபாரமோ கொஞ்சம் சற்று சிரமமாகத்தாங்க இருக்கும். சிரமத்திற்கு இந்த சிரமம் அப்படிங்கிறதுனால லாபம் கிடைக்கிறதுலையும் சற்று வந்து
சிரமம் ஏற்படலாம். தொழில் வியாபாரம் மந்தமாக போகிறது அப்படிங்கிறதுனால லாபத்துலேயும் கொஞ்சம் நீங்கள் சிரமத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். இருந்தாலும் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கிறதன் மூலமாக தொழிலில் வியாபாரத்தில் அதிக அளவில் கவனம் செலுத்துறதன் மூலமாக பிற்காலத்தில் நல்ல லாபத்தை நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் தேவையில்லாத விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கடந்த காலத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது தான் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யமும் ஒற்றுமையும் பலப்படும். அப்படி இல்லைன்னா பிரிவினை ஏற்படலாம், சண்டை சச்சரவு ஏற்படலாம், கருத்து வேறுபாடு ஏற்படலாம். கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும். கடந்த கால நிகழ்வுகளை பற்றி எக்காரணத்தை கொண்டும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம், பேசிக்கொள்ளவும் வேண்டாம். அதே போல் இந்த காலம் கொஞ்சம் பரபரப்பாகத்தான் உங்களுக்கு காணப்படும். பரபரப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஓடிக்கிட்டே இருப்பீங்க. கொஞ்சம் கூட உங்களால் ரெஸ்ட்டு அப்படின்றத எடுக்க முடியாது. ஓய்வு அப்படிங்கிறதே இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்காது. எல்லா விஷயத்துலையுமே பரபரப்பாக இருப்பீங்க. தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயுமே பரபரப்பாக இருப்பீங்க. உங்களுடைய பணியிடத்துலையும் பரபரப்பாக செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. அலைச்சல் மிகுதியாக இருக்கும். பரபரப்பு, அலைச்சல் இது எல்லாத்தின் காரணமாக உங்களுக்கு சில விஷயங்களில் உடல் அசதி, உடல் சோர்வு இது போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு அவ்வப்போது நீங்கள் பெறலாம். மருத்துவ ரீதியாக செலவுகளும் உண்டாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. பிரச்சனைகள் முடிவுக்கு வரலாம். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பொறுப்புகள் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் சேரலாம். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகமாகத்தான் இருக்கும். சிறு தவறுகளால் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு. ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்க சிறிது கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். ஒரு சிலருக்கு எதிர்பாராத வருமானமும் உண்டாகலாம். இருந்தாலும் உடன் இருப்பவர்களை முழுமையாக நம்பாம தானே முடிவை எடுக்கிறது நன்மையை தரும். அதே சமயம் கொஞ்சம் சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும். அப்படின்னாலும் பண விஷயத்தில் கவனமாக இருப்பது நன்மையை தரும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்ட நீங்களாம் தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் விரைவில் நடைபெறுங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கலாம். அதே மாதிரி வேலை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை சற்று அதிகரித்து காணப்படுங்க. நீங்கள் புதிதாக வேலை தேடுறீங்க அப்படின்னா தாங்கள் விரும்பிய வேலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. வேலையில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய தொழிலும் வியாபாரத்தையும் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். புதிதாக எந்தவித முதலீடும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்படணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி மற்றொரு புறம் கடன் சுமை குறைவதற்குரிய வாய்ப்புகளும் தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வருமானத்தை அதிகரிக்கிறதுல மேற்கொள்ளக்கூடிய தங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தோன்னா பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகுங்க. கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமையும் அதிகரிக்கலாம். மன தைரியம் அதிகரித்து காணப்படும். சுபகாரிய முயற்சிகள் வெற்றியை தரும். குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும் அப்படின்னு சொல்லலாம். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. வேலையில் இருக்கிறவங்க அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வோ இடமாற்றமோ ஏற்பட கடின உழைப்பிற்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா சிறிது கால தாமதமும் ஆகலாம். அதனால் பொறுத்திருக்க பாருங்க. தொழில் அப்படின்னு வரும்பொழுது எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்க கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும். தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே தோல்வியில் முடியும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. அதே சமயம் சில பல ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எதிர்பார்ப்பை குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் பணவரவு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்தாலும்
பண வரதில் வந்து சிறிது தாமதத்திற்கு பிறகு உங்களுடைய கைக்கு வந்து சேரும். அதிலும் பார்த்தோன்னா வரவை விட செலவுகள் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமையும் அதிகரிக்கலாம். காதல் திருமணம் கைகூடும். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகவும் செய்யுங்க. வீண் பிரச்சனைகளை தவிர்ப்பது, வேலையில் கவனத்தை செலுத்துவது ரொம்ப முக்கியமான ஒன்று.